அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மத்தம் சூடும் மதோன் மத்தரான மருதீசர் எங்கள் ஊரே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் சிற்றிலக்கிய வகை. ஆன்சர் பி பல்லு. தவறானதை தேர்க. இதில் டி தான் தவறு. புலமை பித்தன். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி முதலில் சூட்டிக்கொண்ட தமிழ் பெயர். ஆன்சர் பி தைரியநாதன். அடுத்து பொறுத்துக. தேம்பாவானே கதம்பமாலை தொன்னூல் பொன்னூல் சதுரகராதி முத்தாரம் காவலூர் கலம்பகம் கதம்பமாலை. ஆன்சர் சி. வீரமாமுனிவரை தமிழ் முனிவருள் ஒருவர் என புகழாரம் சூட்டியவர். ஆன்சர் சி ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து பொறுத்துக. மான் கன்று எருமை கன்று ஆட்டுக்குட்டி மாட்டுக்கன்று. ஆன்சர் பி. பெயர் சொல்லினது பொருளை செயப்பாடு பொருளாக வேறுபடுத்துவது. ஆன்சர் ஏ இரண்டாம் வேற்றுமை. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை. ஆன்சர் டி ஏழாம் வேற்றுமை. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 42. ஒரு பொருளின் தன்மையை உள்ளவாறு கூறுவது. ஆன்சர் ஏ இயல்பு நவிற்சியணி. என் மகள் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஏ நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து பொறுத்துக. குறில் 1 மாத்திரை நெடில் 2 மாத்திரை மெய் அரை மாத்திரை குற்றியலுகரம் அரை மாத்திரை. ஆன்சர் பி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 2 எழுத்துக்களை பெற்று வரும் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பொறுத்துக. அசல் மூலம் ஜமக்காலம் விரிப்பு வேடிக்கை காட்சி வெள்ளம் நீர்ப்பெருக்கு. ஆன்சர் டி. கீழ் வருபவர்களில் 1964ஆம் ஆண்டு தாமரை திரு பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் டி அம்புஜாத்தம்மாள். அஞ்சலை அம்மாள் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர். ஆன்சர் பி லீலாவதி. ஓர் ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் டேஸ் பேர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு தேவையான உயிர்காற்றை கிடைக்க செய்கின்றன. எத்தனை பேர் அப்படின்னா 18 பேர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எனும் பாடல் திருமந்திரத்தின் எத்தனையாவது தந்திரத்தில் உள்ளது அப்படின்னா 3வது தந்திரத்தில். திருமந்திரம் நூலின் புகழ்மிக்க தொடர் எதுனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கலிலியோ எந்த வருடம் தொலைநோக்கியை கண்டுபிடித்தார்? 1610. அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே என கூறியவர் கோபர்நிக்கஸ். மன்னிப்பு என்ற சொல் எம்மொழிச் சொல் அரபு சொல். தேவநேய பாவனாரின் கல்வி தகுதிகளில் தவறானது. BAL. தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 42. திரு என்ற சொல்லின் பொருள் தருக. செல்வம் அழகு சிறப்பு. இது மூன்றும் அனைத்தும். தன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவி மொழி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். காரணம் இந்திய நாட்டில் 1300க்கு மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. ஆன்சர் ஏ கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம். முண்டா ஒரு நடுதிராவிட மொழி. தமிழக அரசு காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை ஆண்டுதோறும் என் நாளாக கொண்டாடி வருகிறது அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் பாவகை என்னன்னா வெண்பா. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கு விளக்குமா இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் திருவிக.
கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யார்? திருவிக. வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர்? வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம். ஹ.ஏ. கிருஷ்ணபிள்ளைக்கு இலக்கணங்களை கற்பித்த ஆசிரியர்? மாணிக்க வாசகதேவர். கிறிஸ்துவ கம்பர் என புகழப் பெற்றவர் யார்? ஹ.ஏ. கிருஷ்ணபிள்ளை. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் சி. பெருமை, பேழை, மொட்டு, மோனை. தாய்மையன். பிறனை பிரித்தெழுதுக. தாய்மை + அன்பின் + தனை. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம். வினைத்தொகை. தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் யார்? குமரகுருபர். வினைத்தொகை. பாய்மரம். உவமைத்தொகை. மதிமுகம். உம்மைத்தொகை. கபிலபரணர். அன்மொழித்தொகை. பவளவாய் பேசினாள். ஆன்சர் ஏ. கீழ்வரும் இரட்டைக்கிளவி தொடர்பான கூற்றுக்களை ஆராய்க. ஆன்சர் சி. 2 தவறு. பிழையற்ற தொடரை தேர்க. ஒரு கிராமத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.